ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அக்காவை இது மாதிரி உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வரலாம் ஊருக்கு அப்படின்னு யோசித்தப்போ சரி, மாமா சொன்னார், வேணாம்ப்பா, நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் தேவையில்லாமல் நீ கஷ்டப்படாதப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் நான் சொன்னேன், அதெல்லாம் இல்லை மாமா, நான் அழைச்சிட்டு போகிறேன். ஏன்னா அக்கா இப்போ கொஞ்சம் மனசு சரியில்லாமல் இருக்குது. பொண்ணு இந்த மாதிரி அவங்கள மீறி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கிறதுனால அக்கா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம இப்போதைக்கு அதை பற்றி பேசி அக்கா இது பண்ண வேண்டாம். என் ஒய்ஃபு தானே இது, நான் சித்தி வீட்டில் தங்க வச்சுக்கிறேன், அக்காவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பிட்டேன். சென்னை கிளம்பி அக்காவை எங்கள் சித்தி வீட்டில் அவங்க ஒரு நான் இருக்கிற ஏரியா ஒரு 20 நிமிஷம் போகணும். அந்த இடத்துல தான் இருந்தாங்க. அவங்க மட்டும்தான், சித்தியோட பையன் வெளிநாட்டில் இருக்கனால அவங்க மருமக எல்லாம் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வேலைக்கு மட்டும் ஆள் வச்சுக்கிட்டு சித்தி மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே அவங்க தான் அக்காவை அழைச்சாந்து, நீ என் வீட்டில் விடு, நான் பார்த்துக்கிறேன், நீ இடையில பார்த்துக்கலாம், உன் வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போக வேண்டாம். ஏன்னா உன் ஒய்ஃப் ஏற்கனவே உங்கள் அக்காவுக்கும் ஒய்ஃபுக்கும் பிரச்சனையாக இருக்குது, அப்படி திரும்ப திரும்ப நம்ம இது பண்ண வேணாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிவிட்டு அக்காவை அழைச்சிட்டு போய் சித்தி வீட்டில் விட்டுட்டேன். விட்டதுக்கப்புறம் சித்தி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அக்கா தங்கினது. அதுக்கப்புறம் வருவாங்க, ஒரு நாளே பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குதுங்கிறதுனால, நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணு, எனக்கு பொண்ணு கிடையாது, நீங்கள்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கவலைப்பட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் அக்காவுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு எல்லாமே, ஏன்னா அவங்களே நம்ம இது பண்ணக்கூடாதுங்கிறதுனால அக்காவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அக்கா கூட பேசினாங்க, ஏன் இதெல்லாம் இவ்வளோதும் வாங்கிட்டு வந்திருக்கேன், இவ்வளோ ஃப்ரூட்ஸ்லாம் நான் சாப்பிடுவேன், நான் ஏன் அப்படி, நீ சாப்பிடணுக்கா, சாப்பிட்டா தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஓரளவு உன்னால் நடக்கவே முடியுமா, இப்போ ஒருத்தர் ஹெல்ப்பில் தான் நீ நடந்துக்கிட்டு இருக்க, அதனால் நீயே பழைய அக்கா மாதிரி நீ வந்தால் தான் எனக்கு சந்தோஷம், அம்மாவுக்கு அப்புறம் நீ தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அக்காவுக்கு கொஞ்சம் கவலையாயிட்டு, சரி நீ விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் ஒய்ஃபும் மறுநாள் ஊர்லேருந்து வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயமும் என் ஒய்ஃபுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் எதுவுமே பேசலை. எப்போதும் வந்தோடனே சண்டை போடுவா, ஏன் உங்கள் அக்கா வீடு போய் பார்த்த பண்ணுன்னு. ஆனால் அவங்களுக்கு இது மாதிரி உடம்பு முடியாமல் கொண்டாந்து வச்சுருக்கோன்னொன்னே அவளுக்கே ரொம்ப ஒரு கவலையாக தான் இருந்துச்சு. ஆனால் வெளியில் காட்டிக்கல, என்னக்கிட்டேயும் அதை பற்றி எதுவுமே கேட்கல. ஆனால் அவள் முகத்தை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு மாதிரி கவலையாக தான் அவளும் இருந்தாள். அதுக்கப்புறம் அவளே கேட்டாள். மறுநாள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் வர்றப்ப, என்னங்க அக்கா இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்களாம், நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னொன்னே, உனக்கு தான் அவங்கள பற்றி பேசினா பிடிக்காது, 2 வருஷம் ஆகுது நீங்கள் பேசி, அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னோடனே, சரி நம்ம போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், சரி நான் ஏதாச்சும் அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சிடுறேன், ஏதாச்சும் நான்வெஜ் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னோடனே, அப்புறம் சொன்னேன், டாக்டர் இப்போ அதெல்லாம் சாப்பிட வேணான்னொன்னே, சரி நான் ஏதாச்சும் வெஜ்ஜிலேயே கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சதாக கொஞ்சம் செஞ்சு எடுத்துகிட்டு என்னோடய குழந்தையும் அழைச்சிட்டு போனோம். போனதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃபை பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அழுகை வந்துடுச்சு. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ண புதுசில் அக்காவும் அவங்களும் தான் ரொம்பவே இதாக இருப்பாங்க, நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் 2 வருஷமாக பேசுகிறதில்ல அப்படிங்கிறதுனால என் ஒய்ஃபை பார்த்தோன்னே அவங்களுக்கு கொஞ்சம் கவலை, அழுகை வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபும் கொஞ்சம் அழுதுட்டு அப்படியே 2 பேரும் ரொம்ப நாள் கழித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க.